காய்ஸ் எல்லாரும் லீவுக்கு இந்தியா கிளம்பிட்டோம். ஹாஸ்டல்ல இருந்து நானும் பாலாஜி இன்னும் சில பேர் தான் இருக்காங்க. எல்லாரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க பிரவீனுங்க? மாப்பிள்ளை வந்துட்டான். பிரவீனே ஹாய் சொல்லு. பிரவீனே ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்து போறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லு ப்ரோ. ஏய் ராமு டிராவல் ஜர்னி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஒரு 5 பேர் தான் போறோம். மீதி பசங்க எல்லாம் எங்களை ஃப்ளைட்ல ஏற்றி வரதுக்காண்டி வராங்க. பாருங்க எத்தனை பேர். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. வீடியோல புதுசா ப்ரோ என்ட்ரி கொடுக்குறாரு. எஸ்டேர் ஃபேன் இவரு மட்ட ஃபேன். இது பிடி பங்கு பொட்டி ஓடிட போறான். என்ன பஞ்சாயத்து என்னாச்சுங்க? என்ன தேடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இவர் வந்து இந்தியால இருந்து வந்த வரப்போ போட்ட லாக்கு தான் அப்படியே வச்சிருக்காரு. இப்ப வந்து மறந்துட்டாரு. இது லாக் பண்ணா பொட்டியை கிழிச்சு தையல் பிரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்காரு. அதுக்கே ஒரு பக்கத்துல இருந்து இசை போட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. உட்காந்துருக்கோம். மெட்ரோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் தான் எடுத்தாச்சு. ஃபைனலி நாங்க ஃப்ளெக்ஸி பஸ் ஏறதுக்காண்டி வந்துட்டோம். இதுல இருந்து நாங்க வீணாயிரத்துக்கு போனோம். 7:15 பஸ். மணி 6:15 தான் ஆகுது. இன்னும் 1 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 1 hourக்கு அப்புறம் தான் பஸ். அதுக்கப்புறம் லக்கேஜ் தான் போட்டுட்டு ஒரு 3 hours டிராவல் இருக்கும். அவ்வளவுதான். எல்லாருமே கண்டிச்சுக்குது. நாங்க போயிட்டு பஸ்ல ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். மாப்பிள்ள தான் எங்க இருந்து திரும்பி மெட்ரோ ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் போய் இதுலயே மெனக்கெட்டு நாங்க பிரியாணி பண்ணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி ஃபுல்லோட ஏற்றியாச்சு. காய்ஸ் இப்போ நாங்கள் இந்த பஸ்ல தான் போக போகிறோம். 992 வாங்க. இந்த பொட்டி இழுத்துட்டு போகிறதுக்குள்ள பெரிய பாட்டு.
எங்கடா இருக்கு பஸ் ஏறிட்டோம். இதே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு எங்கேயுமே இல்ல. ரெஸ்ட் ரூம் எல்லாரும் ஏற்றி விட்டாங்க. தெரியுதா நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா தான் பார்த்துருக்கீங்களா? என்னடா கடையா? கார் நிற்கிது நிறையா. ஏர்போர்ட் வந்தாச்சு. இதை சுற்றி நம்ம போய் உள்ளே போய் தான் இறக்கி விட்டுட்டு போங்க போல. அப்புறம் தான் மொட்டத்துக்கும் தூங்கிச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நான் தூங்கவே இல்லை. எங்கடா போயிட்டே இருக்கான்? ஆமாம், உல்கர் சஃபான் உனக்கு கண்டிப்பாக எழுதிருக்கணும். இங்கே என்ன லாங்குவேஜ்? ஏர்போர்ட் வந்தாச்சு பாருங்க. வியனா ஏர்போர்ட், ஆஸ்திரியா கண்ட்ரி. உங்களுக்கு டெர்மினல் 1 போட்டிருக்காங்க. இந்த லட்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த அளவு இல்லைல்ல. வியனா ஏர்போர்ட் வந்தாச்சு பாருங்க. எவ்வளோ அந்த சைடு ஃபுல்லாக ஃப்ளைட்டுக்காண்டி போட்டிங் போட்டு நிற்கிறாங்க போல. எங்களுக்கு போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு டைமிங் 12 அந்த டைம் போட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தா தான் பசங்க எல்லாம் இந்தியா போகிற நிறைய பசங்க வந்திருக்காங்க. அதில் எல்லாரையும் காமிக்கிறேன் வாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போய் ஒரு ரகலை விட்றோம். என்னடா சிகவனே அலப்புறம் கொடுக்குறோம். அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஒரு ரெடியாக வந்தாச்சு. அது பிஸ்னஸ் கிளாஸ் தான். 175 176 பிஸ்னஸ் கிளாஸு. எக்கனாமி 177 75 79. இதில் வந்து பேக்கேஜாக போட்டுட்டு நம்மளுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தோன்னே எங்கேயாவது நேராக ஜி டெர்மினல் போயிடணும். ஜி கேட்டு அங்கே போட்டு பாருங்க. CDFG கேட், அந்த கேட்டுக்கு போயிடணும். கேட்டு போயிட்டால் முதல் போய் நம்ம உட்காந்துட்டு 1:50 ஃப்ளைட்டு போக வேண்டியதான். ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 1/2 hour லக்கேஜ் போட்டுட்டு செக்யூரிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாம் சரக்கு அங்கே வந்தாச்சு. பசங்களுக்கு சரக்கு இல்லாமல் போனால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. சரக்கு பாருங்க, எல்லாமே சரக்கெல்லாம் யூரோவில் போட்டிருக்காங்க. யூரோவில் போட்டுருக்காங்க. நம்ம இந்தியா கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 யூரோ. என்ன பாட்டில் சரக்குன்னு தெரியலங்க. ஒயின் அப்புறம் 35 யூரோனா எவ்வளோ அப்பல? 3500. அப்படியே 100 ரூபாயா? 100 ரூபா யூரோ. நம்ம ஊர் காசுக்கு ஒரு யூரோனா 100 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. 57 யூரோ. இந்த சரக்கு வந்து 57 யூரோ போட்டிருக்கு. 57 யூரோனா 5700 நம்ம ஊர் காசுக்கு. இதெல்லாம் ஒயினா? ஒயினுங்க இதுரா. ஃபுல்லாகவே சரக்கு தான். அங்கே ஃபுல்லாக ஹாட்டு, இதுக்கப்புறம் ஒயின், அதுக்கு தானே பியரு. நிறைய பிராண்ட் இருக்குது. ஹங்கேரியோட இங்கே வியனா ஏர்போர்ட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது.
சூப்பரா. அதுதான் கைஸ், சாப்பாடு தான் எடுத்து வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. நீ சாப்பாடு எடுத்து வந்தியா பாய்? பெட்டு இருக்குல்ல அவனுக்கு. சாப்பிடு ப்ரோ, சாப்பிடு ப்ரோ. எடுங்க ப்ரோ. என்ன பாய் உள்ள வச்சிருக்க? உள்ள ஜாம் மட்டும் லேட்டாக காலையில் தயார் பண்ணுவாங்க. கைஸ் கைஸ் வந்தாச்சு. டிக்கெட்டு கிழிச்சிட்டு உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ கீழே ஃபுல்லாக போயிட்டு பஸ் ஏறி அதுக்கப்புறம் ஃப்ளைட் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். வாங்க உங்களுக்கு ஃப்ளைட்டு எல்லாம் காமிக்கிறோம். நீங்கள் ஃப்ளைட்டே பார்த்துக்க மாட்டீங்க. ஆல்ரெடி முன்னாடி பறக்குறாங்க, அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளைட்டில் தான் போகிறோம். கீழே டவுனில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறணும். டேரெக்டாக ஃப்ளைட்டு தானே? நாங்கள் பஸ்ஸில் போகணும்னு நினச்சோம், ஆனால் டேரெக்டாக ஃப்ளைட்லேயே கனெக்ட் பண்ணிட்டாங்க. நேராக போய் ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஃப்ளைட்டில் அந்த அம்மாவுக்கு ஒரு கையை குலுக்கிட்டு ஒரு ஹேண்ட் சேக்கை போட்டுட்டு ஒரு ஸ்மைலை போட்டு போக வேண்டியதான். சியா கொசனா சேப்பனம் சொப்பனம் எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதான். கைஸ் வந்தாச்சு. ஃப்ளைட்டோட பக்கம் தான். ஃப்ளைட்டை விரிசல் விட்டுருக்குடா. அந்த விரிசல் கவனிக்காமல் ஏறனால ஃப்ளைட்டு இதாகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு. கைஸ் அவ்வளோதான். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். வீடியோலாம் இருக்குடா, ஏதாவது படம் பார்த்துருவாங்க. Switch your mobile phones and all other electronic devices to flight mode. Mobile phones and other electronic devices without a flight mode must be switched off. Before takeoff and landing, please unplug all your electronic devices. Smartphones, tablets, and other small devices may be held. But laptops and larger devices must be stowed in their cases in the overhead compartments or under the seat in front of you. If your device is lost or falls into the seat structure, do not move your seat. Just call a member of our cabin crew. லேண்ட் ஆக போகிறோம். 908 மீட்ரு தான் கீழே இருக்குது. ஸ்பீடு 287. இன்னும் 3 நிமிஷத்தில் கீழே இறங்கிடும். லேண்ட் ஆக போகிறோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு இஸ்தான்புல் வந்து மும்பைக்கு ஃப்ளைட் ஏறணும் கைஸ். 7 hour ட்ராவல்ஸ் ஜேர்னி கைஸ். இஸ்தான்புல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து மும்பை போகிறது ஃப்ளைட் ஏறணும். 7 hours ஜேர்னி இருக்கும். என் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து ஒன்று கொடுத்துட்டானோ இங்கே செல்லில் காமிச்சு வர மாரி நிலைமை ஏற்பட்டுச்சு. யார் அந்த மாப்பிள்ளை தெரியுமா? மாப்பிள்ளை தான், பின்னாடி வராரு. இஸ்தான்புல் வந்தாச்சு. இஸ்தான்புலோட ஏர்போர்ட்டை பாருங்கள். ஆர்கிடெக்சர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ டிஸ்பிளே மேபி வைப்பாங்க போல். ஸ்டெப்ஸ் இருக்குது, எக்ஸலேட்டர் இருக்குது, ஒர்க் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. இஸ்தான்புலோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நல்லா இருக்குல்ல, வியூ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. க்ளீனர் பை போயிட்டுருக்காரு. ஷாப்பு ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்குது. செம கூட்டம். டியூட்டி ஃப்ரீ, இங்கேயும் டியூட்டி ஃப்ரீ சரக்கு இருக்குது. இங்கேயும் வாங்கிக்கலாம் தேவைன்னா. சில பிராண்டு நம்மளுக்கு வேணால் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த ஏர்போர்ட்டு.
உக்காளி வென்டிலேஷன் தான் மேலே வச்சிருக்காங்க. என்ன டீ பத்தி இல்லை மண்டி 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 ஏமண்டி இஸ்தான்புல் ஏர்போர்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மும்பை ஃப்ளைட் ஏறுறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். விருட்டுன்னு கிருட்டுன்னு போய் ஃப்ளைட் ஏறிடுவோம். வாங்க, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் போர்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல, நேராக நடந்து போய்கிட்டே இருக்கோம். இதான் பார்த்தோம், நம்ம மும்பை ஃப்ளைட் தான் போட்டிருக்கோம். பார்த்து போக வேண்டியதான். எல்லாத்துலேயும் டியூட்டி ஃப்ரீ இருக்கு. நாங்கள் போகிறதுக்கு எத்தனை இது தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. ஃப்ளைட்டு தான் சுற்றி முழுத்தி வளர்த்து எத்தனையும் இறக்கி விட்டான். இப்போதான் B7 வந்திருக்கு. நாங்கள் B15 போனோம். இவரு அவர் மாபெரும் புளுத்தி அவரு அப்படிதான் போவாரு. அந்த வீடியோ அவனே பார்க்கணும். 7.5 மணி நேரம் ஃப்ளைட்ல போனோம். இது எங்க போய் முடியும்னே தெரியல, போயிட்டே தான் இருக்கு. B10 மேலே இருக்கு மறுபடியும். மேலே இருமா? B10 மேலே ஏறணும். B10 சூப்பரு. கீழே மேலே எப்பா முடியலடா. இங்கன்னா இவ்வளவு கூட்டம். காய்ஸ், இந்த ஃப்ளைட் தான் இருக்குது பெரிய ஃப்ளைட் காய்ஸ். மேபி இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ளவங்க. செம்ம கூட்டம். நேராக மும்பை போயிடுது எல்லாம் ஃப்ளைட்டு. வாங்க, இதுதான் பெரிய ஃப்ளைட். மும்பை இஸ்தான்புல் டு மும்பை போகிறோம். கிளியராக போகிறாங்க. யாரு ப்ரோ அது? ப்ரோ யாரு ப்ரோ அது? கொஞ்சம் சுற்றி பேசணுன்னே நரேஷா? பெரிய ஃப்ளைட் காய்ச்சி. கூட்டம் அல்லது எப்பா மாப்பிள்ள, கூட்டம் அல்லது மாப்பிள்ள. அதே அதோட பெருசாக போல மாப்பிள்ள பொத்துட்டு உள்ள போயிட்டு போகுது. During an emergency evacuation, you must leave behind full hand luggage, high heels, and sharp objects to ensure quick evacuation. Your bag can be fastened, tightened, and unfastened as shown by the crew. Before the flight, bag extension and loop are given by the cabin crew to those who need it. Should there be lots of pressure in the cabin, the oxygen mask will be automatically released from the service unit above your seat. In such case, pull the nearest mask immediately, place it over your face, covering your nose and mouth. Pull the strap to adjust your mask and breathe normally. Make sure that your mask is well adjusted before helping others. Your life vest is located under the seat or mid-console, between the seats, or in the console beside the seat. Remove it when you instructed by the crew. Tip the vest over your head. Attach the straps to connection in front. Then tighten it by pulling the straps. Inflate the vest as you leave the plane by pulling the red toggle or blowing into the tube or tubes. The light will come on when in contact with water. Life vest, for instance, will be provided by the crew to be used in event of emergency situation. In this case, put the life vest on your infant and inflate immediately. You may use your electronic devices in flight.
பெரிய மும்பை வந்துட்டோம். இப்போ லக்கேஜ் எடுக்க போகிறோம். கவுண்டர் வந்து 4 போட்டிருக்காங்க. 4 போய்ட்டு எடுக்கணும். லக்கேஜ் எடுத்துகிட்டு திரும்பி கவுண்டர் லக்கேஜ் போடணும் வேறு. போட்டுட்டு அதுக்கப்புறம் டொமஸ்டிக் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் சிக்கலாக வேலை தான். என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். லக்கேஜ் தான் கரெக்டாக வந்துருச்சு. இது டேமேஜ் ஆகிற லக்கேஜ் தான் செக் பண்ணிட்டேன். பசங்களோட லக்கேஜ் தான் வரல. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். பண்ணிட்டோம். நம்ம மழை பெய்யுது வெளியில். சென்னைக்கு என்னது ரீசார்ஜ் ஆயிடுச்சு. சேஃபாக வந்தாச்சு. உள்ள போய் பேக் எடுத்துகிட்டு போய் ஃபேமிலி பார்க்கறதுக்குள்ள போயிட்டு அம்மா கையில் சாப்பிடும். இருங்க, கூட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து நிற்க விட்டானோ. இந்த சைடு ஒரு இது இருக்குது. இது டொமஸ்டிக் இது போல். நம்ம இங்கேருந்து போயிட்டு போய் இன்டர்நேஷ்னலில் போய் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து போகிற மாரி இருக்கும். திரும்பி இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டு. ஆனால் பறக்குது இண்டியோவில். ஓடிபி பார்க்குறேன். ஆமாம் அப்போ எல்லாரும் சென்னை ஏர்போர்ட்டில் சேஃபாக ரீச் ஆகிடுச்சு. பேக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் ஒரு சக்கரை லைட்டாக உடஞ்சி. அது ஒன்றும் பிரச்சனை. 5 வருஷம் வாரண்டி இருக்குது. சென்னையில் தான் இருக்கும். நாளைக்கே கலராக பேக்கை இறக்கிடுவான் மாப்பிள்ளை. நாளைக்கே இறக்கிடலாம். ஓகே காய்ஸ், எல்லோரும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ். பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காமல்.